வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் சாமியார்ட்ட கேட்குறாங்க, சரியாக வந்துடுமா, அந்த கதிரை நான் பிடிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கதிர் உங்ககிட்ட சிக்குவான், அதுவும் இந்த ஒரு வாரத்துலேயே சிக்குவான். ஆனால் அவங்ககிட்ட உங்கள் பணம் இல்லை, அது செலவாயிட்டு அப்படிங்கும்போது, என்ன சாமி சொல்கிறீங்க, என் பணம் செலவாயிட்டுனா எப்படி அப்படிங்கிறாங்க. உங்கள் பணம் செலவாயிடுச்சு, ஆனால் உங்கள் படத்தோட 2 மடங்கு பணம் அவங்ககிட்ட இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சரிசாமி அப்போ அவ்வளோத்தையும் நான் வாங்கிடலாமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டே உன் பணத்தை மட்டும் கிடைக்குமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சாமி பணத்தை வாங்கிடலாம்ல அப்படிங்க. அழகாக வாங்கிடலாம், நான் அதுக்கு அங்கே போய் ஒரு மந்திர வேலை ஒன்று பண்ணுவேன், அதுக்கு 5000 செலவாகும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு, பத்தியமீனா அடுத்தாப்புல ஒரு ஆட்டையை போடுதாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏற்று வாங்குறாரு. பார்வதியமாக நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி சாமி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை வந்து 8000 பீஸ் வாங்கி போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. சும்மா அவர் தான் என் பணம் எனக்கு டபுள் மடங்காக கிடைக்குங்காரு அப்படிங்கிறாங்க. டபுள் மடங்காக கிடைக்கும்னு சொல்லுறா, டபுள் மடங்காக பணம் வச்சுருக்கான் அப்படிங்கும்போது ரவுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் மனோஜ், டபுள் மடங்காக நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால், அந்த கதிர் ஹோட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த வீடை உங்களுக்கு தான் கொடுப்பேன், நீங்கள் கேட்ட ரேட்டுக்கே நான் தந்துடுறேன், 60 லட்சத்துக்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினா நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்போ அந்த சாமியார் சொல்லுது, அப்போ கரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு பணமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு, டே முதல்ல ஸ்டேஷனில் போய் சொல்லுடா, இந்த இடத்துல பார்த்தோம் அந்த இடத்துல பார்த்தோம், என்ன அப்போ இங்கே கூட தான் சுற்றிட்டு இருக்கான், அவன் ஃபோனை நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கன்னு எதையாவது சொல்லுடா அப்படிங்கிறாங்க. டே அவங்களுக்கு என்ன ஏன் வேலை மட்டுமா இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவங்களாம் பண்ண மாட்டாங்க, ரோகிணி நம்ம எதனால் ரூமில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய், ரோகிணி நீங்கள் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு நான் எப்படியாவது அந்த கதிரை கண்டுபிடிச்சோன்னு சொன்னல, அவங்கள்ட்ட பேசு அப்படிங்கும்போது அப்போ தான் ரோகிணிக்கு மனசில் கொடுத்து, நம்ம சிட்டிகிட்ட சொன்னால் சிட்டி பூரா அரிச்சிடுவானே, சிட்டி பூரா அரிச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க, சிட்டி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வசூல் பண்ணிகிட்ருக்கேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தேன், என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன வேலை அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி என்ன வேலைன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஒரு கதிர்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பணம் ஏமாற்றிட்டு போனாங்களே, சரிட்டு அவனை அங்கங்கே தேடிட்டு இருக்கோம், நிறைய வெளியூரில் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க, அது போக ஏலகிரியில் ஏற்காட்டில் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் விசாரிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்றொரு நீங்களே பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்களா, சரி அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவன் சரி மெட்ராஸில் தான் இருக்கான், என் வீட்டுக்காரர் கண்ணிலையும் ஒரு வாட்டி மாட்டியிருக்கான், என் வீட்டையும் மாட்டினான், எஸ்ஐ ஓடிட்டான், எப்படியாவது நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படிங்க. கடைசி எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ இங்கே தான் பார்த்தீங்களா, சரி ரைட், நீங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் பசங்களை வச்சு அரிச்சிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ இருந்த பதட்டத்தில் மறந்துட்டேன், வீட்டில் ஒரு சாமியார் வச்சு பார்த்தோம், அவர் வந்து லோக்கலில் தான் இருக்கான்னு சொல்கிறாரு, வடக்கு திசையில் இருக்கான்னு சொல்கிறாரு, அது போக அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கண்டுபிடிச்சி உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ஒரு நண்பர்கிட்டலாம் சொல்கிறாங்க. டேய் இந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அவன் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கங்கே அலைகிறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வீடை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட டீல் பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டு காரில் கிளம்பிட்டு போனேன், ஒரு காரில் இப்போ தான் நான் ஏறி போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏறி போகிறேன்னா அவனை பின்னாடியே போங்கடா அப்படிங்கிறாங்க. பின்னாடியே போகிறாங்க. அதில் ஒரு ஹோட்டல் முன்னாடி இறங்குதாரு சாப்பிட்றதுக்கு, அவர் பொண்டாட்டி ஏறணும்னா அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. நானும் வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அதே டேபிளில் சுற்றி உட்காடுறாங்க. உடனே சப்ளையர் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர ஒரு வீட்டமாக பார்க்குறாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அதுவும் அசைவ சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இவங்க தான் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னையா லந்து பண்ணிட்டுருக்கீங்களா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், நீங்கள் டேபிளை சுற்றி வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் வேணும்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் வேணும் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பேச்சுக்கள் சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் பேச்சுக்கள்லாம் சரி இருக்காது, ஆனால் உங்கள் பேச்சுக்கள் சூப்பராக இருக்க போய் தானே ஒவ்வொருத்தரும் உங்கள் வீடு நம்பி வீட பூரா வாங்குறானுவோ அப்படிங்கும்போது, ஆஹா இவனை யாருன்னு தெரியலையே, நம்மளை பற்றி தெரிஞ்சு தான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கானுங்களா, ஹோட்டலுக்கு நம்மளுக்கு ராசியே இல்லையா, ஹோட்டலுக்கு போனால் தான் நம்மளே மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் இருந்துச்சு சாப்பிடாத மாதிரி கிளம்பாங்க. எங்கே கிளம்பாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நினச்சி நீங்கள் வேற யாரும் நினச்சிங்கன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார், என்ன ஓரம், இந்த சிட்டிக்குள்ளே என்ன வேலையாக பார்த்துட்ருக்கீங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும், ஏற்காடு தானே அப்படிங்கும்போது திருதுன்னு முடிக்காங்க.
ஆஹா ஏற்காடுன்னு தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி தயவுசெய்து என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சிட்டி அவங்கெல்லாம் பின்னாடியே வந்து காரில் ஏறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சிட்டியோட வீட்டுக்கே கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்கே வேண்டியவங்ககிட்ட பூரா சுற்றி சுற்றி நீங்கள் ஆட்டையை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏற்ற அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி எனக்கு வேண்டியவங்க, இப்போ நீங்கள் ஆட்டையை போட்டவங்க எனக்கு வேண்டியவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ வந்து நான் அவங்கள்ட்ட இது பண்ணது இங்கே உள்ளவங்க கிடையாது, வெளியில் உள்ளவங்க, வெளியில் உள்ளவங்க இங்கே வீடு வாங்கியிருக்காங்க பாம்பேயில் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க யாருனாலும் எனக்கு வேண்டியவங்க தாங்க, பணத்தை பணம் தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை தர முடியாது அப்படிங்கிறாங்க. தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, இப்போ காரில் இருக்க போனால் இப்போ எங்களுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே போய் சூட் கேஸ் எடுத்து வராங்க. எடுத்து வந்து இது 60 லட்ச ரூபா இருக்குது, 30 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, அந்த ரோகிணிக்கு மனோஜுக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, என்ன அந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துப்பேன் அப்படிங்கும்போது, சார் நல்லா இருப்பீங்க அவங்கள்ட்ட கொடுங்க, மனோஜ் ரோகிணி எங்கே பார்க்க நேரம்லாம் விரட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விரட்ட மாட்டாங்க, அந்த ரோகிணி ஏற்கனவே எனக்கு வட்டிக்கு பணம் தரணும், வெளில பேப்பரில் நான் கையெழுத்து எங்கே வச்சுருக்கேன், அதில் நான் ஃபுல் பண்ணிக்கிறேன் பணத்தை வாங்கின மாதிரி, அவள் ஃப்ரெண்டு தான் சாட்சி போட்டிருக்கா, அவள் ரோகிணி 30 லட்ச ரூபா வாங்கின மாதிரி நான் அந்த பாண்டை ரெடி பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி ரைட்டு, அப்போ நான் சிட்டிக்குள்ளே தொழில் பண்ணால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து பண்ணுறேன், என்னோடய ஃபோன் நம்பர் இது சரி தானே, நான் ஃப்ரெண்ட்லியாக அவன்கிட்ட அணுகுமுறை பண்ணுறேன், நீங்கள் எங்கே வேணாலும் யார் விட்டுனாலும் சொல்லுங்க, ஏன்னா நான் வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விற்கும்போது எனக்கு ஒரு 10% கமிஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. 10% 10%, 25% இருந்துடுறேன், நான் 1 கோடி ரூபா ஏமாத்துறோம்னா 25 லட்ச ரூபா உங்களுக்கு இருந்துருது அப்படிங்கிறாங்க. உடனே வாயை பிளந்துட்டு சிட்டி, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நட்பு தான் எனக்கு தேவை, நானும் 5க்கும் 10க்கும் வட்டி கூட்டுக்கிட்டு பட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் வந்து உங்கள்கிட்ட பெருசாக பிஸ்னஸ் பண்ணுவோம், நீங்கள் எங்கேனாலும் பண்ணுங்கள், நான் உங்களோட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, இப்படி ஒரு ஆள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. உடனே அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, என்னங்க பணம் இப்படி பாதி கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. சரி மீதியாவது மிஞ்சுதான்னு பாரு, அதுக்கு ஒரு என்ன சிட்டி தான் சொல்லியிருக்காரு, சிட்டியில் இன்னும் யாரை ஏமாத்தினாலும் நம்ம பார்த்துக்கலாம், அந்த பொண்ணு வசமாக அந்த சிட்டிக்கிட்ட பணம் வாங்கியிருக்குது, அது வேறு எழுதி கொடுத்துருக்காது, அவங்க பாடு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பி போகிறாங்க. அப்போது ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போய்ட்டு அந்த அட்வான்ஸ் பணத்தையும் வாங்கிட்டு சரி ரைட்டு நாளைக்கு நம்ம கிளம்பிடலாமா அப்படிங்கும்போது அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்க, ஏங்க இந்த சிட்டிக்குள்ளே தான் நம்ம இனிமேல் தொழில் பண்ணணும், அதுக்கு தான் அந்த சிட்டி உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இந்த ரோகிணி மனோஜை பற்றி பிரச்சனை இல்லை, யார் மேலே யாரால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சிட்டியை நம்ம ஷூட்டி விட்டுவிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ரூம் போட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் புரோன்மணி மருமகன் கல்யாணத்துக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா புரோன்மணி வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் உள்ள ஒரு ஸ்டாஃபு, அவங்க முக்கியமான ஆள், இவர் நம்ம ஃப்ரெண்டு, நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தாகணும், நீங்கள் ஃபேமிலியாக எங்கேயுமே வர மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரை வந்து முத்து பார்த்துட்டியாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்ப்பா அப்படிங்கிறாங்க, காமிக்கிறாங்க. பார்த்த உடனே அண்ணாமலை அரண்டுட்டு இவன் தான்டா அந்த வீட்டை ஏமாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நைஸாக அவனை கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. அப்பா அங்கே ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டுருக்கு, நான் இங்கே ஏதாவது பண்ணோன்னா பிரச்சனையாக இருப்பா, நான் வந்து கார் ஸ்டாண்டில் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. இங்கே வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போனோன்னா சொல்லிடுறாங்க. கரெக்டாக வந்து முத்து தூக்கிட்டு எங்கள் பணம் இங்கேயா அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட எங்கெல்லாம் பணமே எங்களையா, உங்கள்கிட்ட நான் வீடே வைக்கலையா அப்படிங்கிறாங்க. முத்து பார்க்குறாரு, மனோஜோட அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பணத்தெல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு உங்கள் மைனி ரோகிணிட்ட அப்படின்னா. டெலிவரி பண்ணியாச்சா அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து அண்ணாமலை கால் பண்ணி எப்போ அங்கே வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. எப்போ பணத்தை கேட்டால் பார்லர் மாட்டை கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் பார்லர் மாட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணியை கூட்டி வராங்க. ரோகிணி நீ தான் பணம் வாங்கிட்டதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க மனோஜ். இல்லை மனோஜ் நான் வாங்கவே இல்லை ஏமாத்துறான் அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதையாக பணத்தை வந்துடு அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், பணத்தை கொடுத்தாச்சு, என்ன ரோகிணி ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், சிட்டிகிட்ட நான் கொடுத்தேன், சிட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டிகிட்ட நான் வாங்கிட்டேனா அப்படிங்கும்போது, சிட்டிகிட்ட ஏன் நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை மனோஜ் நான் சொல்லியிருந்தோம்ல, முத்து மீனாக அந்த பணம் வாங்கினா நான் ஒரு ஆள்கிட்ட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை தான் அனுப்புனேன், சிட்டி வாங்க வாய்ப்பு இல்லை, நான் சிட்டிக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டிக்கு கால் பண்ணும்போது முத்துக்கு சரியான கடுப்பாயிருது. மீனா நம்மளுக்கும் அந்த சிட்டிக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு அந்த பார்லரமாக இவ்வளோ வேலை பார்க்குதுல,
சரி இவங்க போனால் வாங்கலை நம்மளுக்கு தேவையில்ல, அப்போ நான் கிளம்புறோமான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து அதுக்குள்ளே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஸ்டேஷனில் கால் பண்ணோம்னா ஸ்டேஷனுக்கு எல்லாருமே கூப்பிட்றாங்க. சிட்டி இந்த கதிர் எல்லாருமே ஸ்டேஷனுமே நிற்காங்க. இங்கே அண்ணாமலை விஜயா எல்லோரும் நிற்கும் போது அண்ணாமலை விஜயாட்ட கேட்குறாங்க, இப்போ மருமக வந்து பணம் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் வாங்கலங்க, என்ன தான் நடக்கும் ஒன்றும் தெரியல விஜயா, என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ எதுக்கு சிட்டிகிட்ட வந்து பணம் வாங்க பொறுப்பு கொடுத்த, அது போக சிட்டி வந்து இப்போ என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் ஆண்டி, இன்ஸ்பெக்டர் வரட்டும் அப்படிங்கிறாங்க. நான் விசாரிக்கும் போது சிட்டி சொல்கிறாங்க, நான் ரோஹிணிகிட்ட பணத்தை கொடுத்துட்டேன், இந்த கதிர்கிட்ட பணம் வாங்கினது உண்மை தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் சிட்டி என்கிட்ட தந்தீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்கிறீங்க, நீங்கள் தான் வாங்கினீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கூட சாட்சி போட்டுருக்காங்களா சார், உங்கள் பாருங்க சார் இந்த பேப்பரா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அது ஏறி ஆமாம் ஏம்மா இது உங்கள் கையெழுத்தா அப்படிங்கிறாங்க. இது என் கையெழுத்து தான், ஆனால் நான் வந்து பணம் வாங்கலை அப்படிங்கிறேன். என்னம்மா உங்கள் கையெழுத்து தான், பணம் வாங்கலான்ட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா படிக்கல அப்போ படிச்சிருக்கேன் சார், படிச்சிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வாங்கலாங்கிறீங்க அப்படிங்கும்போது ரோஹிணி பணம் அப்படி என்ன தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஆண்டி பணமே வாங்கலை அப்படிங்கிறாங்க. சிட்டி வந்து கொடுத்துட்டேன்னு விட்டுருக்காரு. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, தம்பி கொடுத்தீங்களா கொடுக்கலையா அப்படிங்கிற மேட்ச், நீங்கள் பெரிய ஆள், பணத்தை வாங்கின பிறகு தான் அந்த பொண்ணு பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டும் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஆமாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நம்ம இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க பணம், அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க கிளம்ப முடியும், பணம் நம்ம பணங்க, உங்கள் 78 லட்ச ரூபா பணத்தில் தான் அவங்க உனக்கு கடை ஆரம்பிச்சிருக்கான், அந்த பணத்தை நம்ம வாங்கணும்ல அப்படிங்கிறாங்க. முத்துக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள், முத்து வந்தால் தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துக்கு அண்ணாமலை கால் பண்ணிவிட்டே இவங்க அம்மா கூப்பிட்றேன் அப்படிங்கிறேன்ப்பா, அது மனோஜ் பணம், அது எப்படி வேணாலும் சரி தான், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ஏதாவது கதை பண்ணி வாங்கலாம்னு நினச்சா மனோஜ் வந்து அவங்க பொண்டாட்டி சிட்டிகிட்ட சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அது என்ன தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது சிட்டி பணத்தை கொடுத்துட்டுனே சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு பேப்பரை ஒன்று காமிக்கான், அதில் ரோஹிணி எழுதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கும்போது சரி ரைட்டு அந்த பாரதமாக தான் வாங்கியிருக்கும்பா, அதுக்கு மேலே அவங்க பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. விஜயா முத்து சொல்கிற ஒரு தப்பும் கிடையாது, மனோஜ் ரோஹிணி எங்கள் கதையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் கதையில் தலையிடாதுன்னு சொன்ன பிறகு அவங்க இப்படி வருவாங்க, எங்கள் கூட பிறந்த அண்ணன் பணம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அது கூட அவங்க தெரியல வைக்கலங்கிறாங்க. இப்போ தான் அவனை தெரியுதா விஜயா, மனோஜுக்கு ஒரு கதைன்னு வரும்போது கூட பிறந்த தம்பியாக இருக்கான், மற்றபடி அவன் யாரோ என்னமோ அந்த மாதிரி இருக்குது அப்படி தானே அப்படிங்கும்போது விஜயா திருதுன்னு முழிக்காங்க. ஒரு பதிலும் சொல்ல முடியல. ரோஹிணி மாமா சிட்டிகிட்ட கேட்குறாங்க, சிட்டி ஏமாத்தா சிட்டி ப்ளீஸ் என் பணத்தை தந்துரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீங்கள் விளாடாதீங்க, எனக்கு கமிஷன் தான், நீங்கள் அதை கூட தரல, எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது சார், நான் கிளம்புறேன் சார்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரில, வித்யா கால் பண்ணி பேசுகிறாங்க. வித்யா கால் பண்ணி பேசும்போது வித்யாவும் வராங்க, வந்து அண்ணாமலை சொல்லுறாங்க, நான் பணத்தை ரோஹிணி வாங்கலை, நான் கையெழுத்தும் போடலை, ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்லணும் அப்படிங்கும்போது ரோஹிணி முழிக்கிறாங்க. ஆகா நம்ம கடன் விஷயத்தை சொல்லிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும் போது வித்யா சொல்கிறாங்க, நான் கடன் வாங்கியிருந்தேன், அதில் கையெழுத்து போட்டு தான் அவங்க மாற்றி ஏதோ பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவை சத்தம் போட வைக்க ஆரம்பிக்காங்க. நீ கடன் வாங்குறதுக்கு என் மருமலை கையெழுத்து போட்டு இப்போ அந்த கையெழுத்து வச்சு அவன் பணத்தை கொடுத்துட்டாங்க, என்ன விடக்கு வேலை பார்த்துட்ருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி வித்யாவை ஏசும்போது வித்யாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை தாங்க முடியல. ஏமா வாயை நிப்பாட்டுங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்க மீனா கிடையாது, நான் உங்கள் மருமகளும் கிடையாது, நீங்கள் சொல்லுறது கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன அந்த சிட்டிகிட்ட கடன் வாங்கினது உங்கள் மருமோ ரோஹிணி தான், இதனால் ரோஹிணிகிட்ட கேட்டுக்காங்க, அவள் கடன் வாங்கினது 3 லட்ச ரூபா, அதில் ஏதோ எழுதாமல் இந்த பேப்பரில் கையெழுத்து போடும்போது நான் சொன்னேன் இப்படி போடாதடி அப்படின்னேன், அவள் பார்த்துக்கலாம் நான் அசால்ட்டாக போட்டான், அந்த பேப்பர்லாம் அவன் நிரப்பிட்டான், அதில் தான் நான் சாட்சி கையெழுத்து போட்டேன்னு தவிர்த்து மருமோ 30 லட்சமும் வாங்கலை, அதை நான் பார்க்கவும் இல்லை, 30 லட்சம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் என் கண்ணாரே பார்த்து கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ரோஹிணி அந்த வித்தியா என்ன சொல்கிறா, நீ தான் அவன்கிட்ட கடன் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் ரெண்டாவது, இப்போ 30 லட்ச ரூபா அவன்கிட்ட வாங்கணும், என்ன பண்ணலாம் அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, நீ சிட்டி ரவி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன சின்னே தெரியல, ஏன் ரோஹிணி இப்படி பண்ணேன், முத்து பணத்தை வாங்கிட்டான்னா எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவாரு, அப்படி கொடுத்துருவாரு இப்படி கொடுத்துருவாரு, கடைசியில் ஒரு பணம் போயிடுச்சு அப்படிங்கும்போது அண்ணாமலை முடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே நீ கடலில் இருக்கும்போது அந்த பணத்தை வாங்கி நான் கொத்தாப்பட்டியில் வைக்க போகிறது கிடையாது, இந்த முத்தோ ரவியோ வந்து பணம் சந்தேகம்னு சொன்னதே கிடையாது, அப்பா பணத்தை அப்பாட்ட கொடு அப்படின்னு தான் அந்த வார்த்தையை சொல்லுதாங்க. என்ன முத்து மற்ற இடத்துல கெடுபடியாக இருக்கிற மாதிரி உன்ட்ட கெடுபடியாக இருந்தாலும் பணம் என்னைக்குமே தந்துருப்பேன், எனக்கு அது எனக்கே தெரியும், அவன் வாயில் சொல்லுவான் சரி ரைட்டு பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு நல்லதுன்ட்டு அவ்வளோதான் அப்படிங்கும்போது இங்கே என்ன செய்யனே தெரில. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கதிர்கிட்ட நம்ம தான் எப்படியா நெருக்கடி பண்ணி வாங்கணும், அவன் ஊருக்கு போனால் தான் ஏமாத்திட்டாலே தானே, நம்ம அவன் வந்து பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு டெரர் பண்ணி அவன்கிட்ட பணத்தை வாங்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி இங்கே சரியான கோபத்தில் இருக்கிறாங்க எங்கள் மனோஜ்.
இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது மனோஜ் வந்து ஒரு டீலரை பார்க்க போகிறோம். அங்கே தற்செயலாக வந்து கதிர் போயிட்டுருக்காரு. கதிரை பார்த்தோன்னா சரியான கோபமாயிருது. நீனும் சிட்டியும் சேர்ந்துட்டு தான் அப்படி பண்ணுதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் கதிர் நின்றுடா அப்படிங்கிறாங்க. என்னையா செய்யணும், பார்க்குற இடத்துல பொண்டாட்டி நின்று வட்டிகிட்டே இருக்கீங்க, சேதனே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. போக முடியாது அப்படிங்கிறாங்க. போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போது, ஓரளவு தான் நீ பணம் தரையா தரலையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது பக்கத்தில் இருக்க விறகு கடை இருக்குது, அதில் ஒரு விறகு தூக்கிட்டு அவரை இது பண்ணிகிட்ருக்காரு, டர் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே கதிருக்கு சரியான கோவம் வந்துடுது. நானே ஒரு வீடை பத்திரம் போடுறதுக்கு அவசரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீ இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காம்பு எடுத்து வேடு வெளுக்காரு, கும்மரி தள்ளிடுறாரு. இங்கே மனோஜுக்கு ஒரு கட்டத்தில் போசு தாங்கனையாக பொத்துன்னு விழுந்துருந்தாரு. விழுந்தோன்னா அங்கேருந்து கதிர் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தார். அங்கேருந்து ரோஹினி கால் பண்ணார். ரோஹினி முடியல, எப்படியாவது அவன்கிட்ட கொஞ்சம் நெருக்கடி பண்ணி பணம் வாங்கிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட அப்படிங்கிறாங்க. யார் நீ ஏமாந்தல அந்த கதிர்கிட்ட தான் அப்படிங்கிறான். மனோஜ் நீங்கள் தான் ஏமாந்தீங்க அப்படிங்கிறாங்க. நீ சிட்டி நம்பி நீ ஏமாந்துட்ட, என்னையை சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே இது பண்ணுறாங்க. மனோஜ் இப்போ என்னதாச்சு அப்படின்னு இங்கே இருக்கேன், அங்கே ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது கடங்காரங்க ஃபுல்லாக ஆஸ்பத்திரியில் வந்து நிற்காங்க. என்ன மனோஜ் சார் அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வா, எங்கள் பணத்தை எப்போ தர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னால் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் பணம் தர வேண்டியது பல வாரம் ஆகிப்போச்சு, நீங்கள் ஒரு நாளும் தர போகிறதில்ல, இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நாங்கள் யாராவது ஒரு ஆள் உங்கள் கடையை எடுத்துக்கிறோம், மீதி ஆள்கள் நாங்கள் பணம் செட்டில் பண்ணிடுறோம், உங்கள் கடையை நாங்கள் எங்கள் பேருக்கு எழுதியிருக்கோம், எங்களில் ஒரு ஆள் பேரில் அதில் நீங்கள் கையெழுத்து கொடுங்க அப்படின்னா போட முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்று எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுங்க இன்றைக்கி, இல்லையா கடையை எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, வைக்க முடியாது, முருகன் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கடையை எழுதி கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் அவங்க வீட்டம்மா தான், என் பொண்டாட்டி சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னாங்க. எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தா எல்லாமே டிபாப்பராக தான் இருக்குது அப்படிங்கும்போது, சுதாரிச்சுக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போய், ஏங்க வீட்டு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கார பேர் அப்படி ஆயிடுச்சு, 1 வாரத்தில் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாங்கம்மா. 1 வாரத்தில் பணம் தரல அப்படின்னா மனோஜ் நீங்களும் சந்தி சிரிச்சிருவீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயா அலறி துடிச்சு ஓடி வராங்க. டே மனோஜ் என்னடா ஆச்சு கண்ணா அப்படின்ட்டு வராங்க. அண்ணாமலை எல்லாருமே வராங்க. வரும்போது எப்போ அந்த கதிர் தான் ஓடி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. டே அவனுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாரு. முத்தே என் பணம் தரணும்டா அப்படிங்கிறாங்க. டே ஓ பணம் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. அவன் பணத்தெல்லாம் கொடுக்கல, ஏமாத்தலாம், அந்த சிட்டியோட சேர்ந்து சிட்டி அவனும் சேர்ந்து தான் பணத்தை எடுத்துட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. எப்பா அவன் பொண்டாட்டி பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்ட பேப்பர் வச்சுருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மீனா மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் வந்து பணத்தை வாங்க முடியும். மீனா எப்படி பண்ணான்னு சொல்லி மீனாட்ட கேளுங்க, அதுக்கேற்றாலும் நாஸ்கா பண்ணுங்க, பணத்தை வாங்க போகிறேங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி யாருனாலும் எந்த ஐடியா சொன்னாலும் நல்ல ஐடியா இருந்தால் கேட்டுக்கணும், நான் பார்த்துக்கிறேன் 30 லட்ச ரூபாயும் போச்சு, நீங்கள் வட்டிக்கு யார்கிட்ட வாங்கக்கூடாது அவன்கிட்ட வாங்கியிருக்கீங்க, இப்போ அவன் வட்டிக்கும் பணத்துக்கு 3 லட்சத்துக்கு போயெல்லாம் 30 லட்சம் வாங்க நீ கொடுக்க செய்யணும் அப்படிங்கும்போது ரோகிணி முடிக்காங்க. ஆஹா நாளைக்கு சிட்டி வந்து நான் 3 லட்சம் நீ வாங்கல 30 லட்சம் வாங்கினாலும் கொடுத்தேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு முடிக்காங்க. அப்படிலாம் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கிறாங்க விஜயா. எழுத போய் தனத்தை வந்து ரோகிணி பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அங்கே பாரு ரோகிணி, உன் சொத்துலேருந்து 1 ரூபாங்க வரலை, எங்கள் வீட்டில் உள்ள பணம் 30 லட்சம் போயிடுச்சு, அந்த மனோஜ் நீ அந்த சிட்டிட்டு நீ தான் வாங்கி தரணும், அது போக நீ வட்டிக்கு வாங்கினே அவன்கிட்ட கொடுத்து ஒரு பிரச்சனை கூட பார்த்துக்கோ, அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பேன் எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, முதல்ல மனோஜுக்கு என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் மருத்துவ வச்சுட்டு கேட்காங்க. அவங்க சொல்லுதாங்க இப்படி இருக்குது, 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 1 வாரம் மனோஜ் ரெஸ்ட் எடுக்காங்க. கடங்காரங்க 1 வாரம் முடிஞ்சோன்னு வராங்க. அந்த 1 வாரத்தில் பணம் தரேன்னு சொன்னீங்க, பணம் தரலை, அப்படி இருக்கும்போது சரி கிடையாது, உங்களுக்கோ உங்கள் வீட்டுக்காருக்கோ வாக்கு சுத்தம் இல்லை, அதனால் நாங்கள் இன்னும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, பேசாமல் கடையை எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு. அண்ணாச்சி இது வரைக்கும் நீங்கள் அவன் பேச்சை கேட்டீங்க, இந்த பார்லர்மா பேச்சை கேட்டீங்க, இப்போ என் பேச்சை கேளுங்க அப்படிங்கிறாங்க. தம்பிங்க பாருங்கள், அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, 30 லட்ச ரூபாய்க்கு ஒன்று கடையை எழுதி தர சொல்லுங்கள், நாங்கள் ஒரு ஆள் கடையை எழுதிட்டு மீதியாவது செட்டில் பண்ணுவோம், இல்லையா உங்கள் வீட்டை எழுதி தர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது விஜயா திருதன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மனோஜுக்காக விஜயா இனி என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ சீரழிவுகளை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.